ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு எக் பப்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் ஒரு 7 எக்கு வேக வச்சுருக்கேன். வானிலையில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிடுங்க, ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் சூடாகட்டும். பூண்டு போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அது அவங்கவுங்க சாய்ஸ் தான், விருப்பம் இருந்தால் போடுங்க. இப்போ கேரட்டு, பீன்ஸு எங்கள் வீட்டில் இருக்கணும் நண்பர்களே. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடையில் வாங்குறத விட விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ஆனியன் போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆனியன் எல்லாம் ரொம்ப வேகக்கூடாது நண்பர்களே, ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, சரிங்களா? மீடியமாக இருக்கணும். நான் காமிச்சு தர்றேன் இது இறக்கும்போது. காரத்துக்கு தேவையான மிளகு பொடி போட்டுக்கலாம். இப்போ நல்ல மிளகு பொடி போட்டுக்கலாம். மசாலா போட்டோம் போடலை அந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு நுள் அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க, மசாலா எல்லாம் கோட்டாகி வர்றதுக்கு தான். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுக்கலாம். ஒரு ட்ராப் விட்டால் போதும், 3-4 ட்ராப் விட்டுங்க, சரி. கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த அளவில் தான் ஆனியன் எல்லாம் வேகணும், சரிங்களா? நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது, சரிங்களா? இதுதான் மீடியமாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மசாலா வச்சோன்னா அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். நமக்கு இந்த எக் பப்ஸுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா? பப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாவு கொஞ்சம் எடுத்து விரசலாம். மைதா மாவு நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக ஈஸ்ட் போட்டுக்கலாம். ஈஸ்ட்டு இந்த மாவுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது மாவு. அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் இந்த ஈஸ்ட் போட வேண்டாம். நீங்கள் நான் ஃப்ரிட்ஜு வீட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் ஈஸ்ட்டு போட்டுக்குவேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நார்மல் பச்சை தண்ணி தான் ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக விரசிக்கிடுங்க. நல்லா இந்த அளவில் நல்லா விரசி விட்டுடுங்க. ரொம்ப அழுத்தி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு எல்லாம் கிடையாது. மீடியமாக இந்த மாதிரி விரசி வச்சாலே போதும், சரிங்களா? நம்ம இந்த இடத்துல தான் பப்ஸுக்கு நம்ம மாவு பருத்த போகிறோம். அதனால் இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை 4 பாகமாக பிரிக்க போகிறேன். இப்படி 4 பங்கு வச்சுக்கிடுங்க, சரிங்களா? இந்த மாதிரி 4 பங்காக எடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுட்டு அதில் இப்படி இது பண்ணிவிட்டு இதை பரத்தி எடுத்துடலாம். இப்போது பட்டர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ஒரே அளவில் இப்படி பண்ணி எடுத்துக்கிடுங்க. நான் 3 தான் பண்ணி எடுத்துருக்கேன். இதுலேயே நமக்கு பப்ஸுக்கு தேவையான சீட்டு கிடைக்கும், சரிங்களா? இப்போ பட்டர் எடுத்துருக்கேன். இது நம்ம லைட்டாக உதிக்க போகிறோம், மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக வானிலை வச்சுட்டு வானிலையில் போட்டாச்சு. நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பட்டர் நமக்கு சூடு ஆறிடுச்சு. இப்படி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துருங்க, சரிங்களா? அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்ல லேயராக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. கொஞ்சமாக அப்படி பண்ணிவிட்டு மைதா மாவு கொஞ்சமாக இது பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த சப்பாத்தி எடுத்து அது மேலே போட்டுருங்க. பட்டர் எடுத்து தாராளமாக போட்டுடுங்க. அதில் லைட்டாக மைதா மாவு கொஞ்சமாக இது பண்ணி விட்டுருங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இப்போ திரும்பவும் நான் 3 சப்பாத்தி மாதிரி இது பண்ணியிருக்கேன். அதனால்
3ஐயும் போட்டுட்டேன். இப்போ இது மேலேயும் நமக்கு பட்டர் தாராளமாக போட்டுக்கலாம். மைதா மாவு தூவி விட்டுருங்க. நீங்கள் எப்படி பண்ணுனா இதில் மெத்தடில் பண்ணிங்கன்னா கடையில் கிடைக்கிற பப்ஸு விட டேஸ்டியும் உதிரியாக நல்ல லேயராக சூப்பராக வரும். கேட்டிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுடலாம். இப்போ இது மேலேயும் நம்ம பட்டர் தடவிக்கலாம். லைட்டாக மாவு போட்டுடுங்க. இப்படி இது பண்ணிவிடுங்க, மடிச்சுவிடுங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போது இது மேலே கொஞ்சமாக தடவி விட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 hour இல்லாட்டா 1 hour நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் வெளியே வைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன், ஈஸ்ட்டு போட்டிருக்கேன். அதனால் 1/2 hour கழித்து திரும்ப எடுக்கணும். இப்போது திரும்ப நம்ம அந்த மாவு எடுத்துருக்கோம். திரும்ப இந்த மாதிரி பருத்தி விட்டுடுங்க. எல்லா இடமுத்துலேயும் திரும்ப நம்ம இந்த இது மாதிரி மைதா போட்டு விட்டுருங்க. திரும்பவும் இதை மடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 1/2 hour 1 hour இருக்கட்டும். திரும்ப இதே மாதிரி பருத்தி நீங்கள் இது பண்ணணும். அப்படி 3 டைம் 4 டைம் பண்ணிவிடுங்க நண்பர்களே. அப்போ தான் பப்ஸ் லேயராக சூப்பராக டேஸ்டியாக கிடைக்கும். திரும்ப நம்ம கவரில் சுற்றி வச்சிடலாம். நண்பர்களே, இந்த மாவு நல்ல ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாவு இது பண்ணும்போது 3 டைம் 4 டைம் பண்ணிவிடுங்க. சரிங்களா? எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் 3 டைம் பண்ணிவிட்டு இப்போது சீட்டு பண்ணி பப்ஸ் ரெடி பண்ண போகிறேன். ஷேப்புக்கு இந்த அரிவெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க நண்பர்களே. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. இங்கே ஸ்கொயராக இந்த மாதிரி அழகாக இப்போ நான் இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்துடுங்க. சரிங்களா? பக்காவாக வந்திருக்கு. நான் 7 எக்கு எடுத்திருக்கேன். அதனால் 7 பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேறு ஐட்டம் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது இந்த மாதிரி எக் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒட்டி எடுத்துருங்க. சரிங்களா? பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த ஷேப்பில் எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? பப்ஸ் வேக வைக்கிறதுக்கு நம்ம உப்பு குக்கரில் கொஞ்சம் தட்டி கொடுக்குறோம். ஆன் பண்ணி இது நல்லா சூடு பண்ணிக்கலாம். உள்ளே இந்த மாதிரி ஒரு இது வச்சு விடுங்க. நான் பட்டர் தான் கொஞ்சமாக இதில் தடவி விட்டுருந்தேன். இது உள்ளே வச்சுக்கிறேன். அது மேலே இன்னொரு சூடாயிடுச்சு. ஆவி போகாமல் நல்லா மூடி வச்சுக்கிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சிம்மில் வச்சா கூட ஓகே. இது நல்லா ஹீட் ஆனதுனால சிம்மிலே வச்சுக்கிடுங்க.
நண்பர்களே, பப்ஸ் வந்து ரெடி. ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு தான் எடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக பக்காவாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.